வேலை இல்லாத டெய்லர் இருக்கார்ல, தையல்காரர், வேலை இல்லைன்னா யானைக்கு டவுசர் தப்பாருன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. அவர் சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக சும்மா இருக்கணும், யானைக்கு ஒரு டவுசரை தப்பம். அந்த யானைக்கு டவுசர் தக்கிற பையன்கிட்ட போய் நீ ஆட்சியை கொடுத்துட்டு அவன் என்ன பண்றது தெரியாம ஒரு யானைக்கு தப்போம், அப்புறம் பூனைக்கு தப்போம், அப்படி தச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா இதெல்லாம் ஒரு மனுஷன் இது செய்யற வேலையா? இந்த ஐயப்பமார்கள் இந்த விரதம் இருந்து 40 நாள் விரதம் இருந்து அந்த இருமுடியை தூக்கிட்டு போறான். என்ன பண்ணு வரா? தேங்காய் நெய்யும் தானடா, உனக்கு தெரியாதா? அது அதான் சோதிக்கிறீல, அது வெளியில வரும்போது தேங்காய் நெய்யும் தானே இருக்கு. அதை எதுக்கு தடுக்கிற நீ? இதை தடுக்கிற. அவன் டெல்லியில வந்து குண்டு வச்சு காரை வெடிக்க வேடிக்கை இருக்கான். உன்னை என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம் சொல்லு? எவ்வளவு அறிவாளி நீ? 2000 ரூபாய் அடிச்சு கொண்டாந்த 2000 தான் 1000 ரூபாய் செல்லாதுன்ட்ட. நீ உண்மையிலே அறிவானவனா இருந்தா 1000 ரூபாய் அந்த 2000 ரூபாய் அடிச்சு வங்கிகளில் போய் சேமிச்சு எவ்வளவு பணம் மதிப்பிழக்க போகுதோ அந்த பணத்திற்கு இணையான பணத்தை வங்கிகளில் கொண்டு நிறுத்தி விட்டு மக்களுக்கு அறிவிச்சு சொல்லணும். ஆனால் நீ அறிவிச்சுட்டு போய் அச்சடிச்சுக்கிட்டு இருக்க. இப்ப எங்க 2000 ரூபாய் செல்லுமா? யாராவது செல்லு. இப்ப 2000 ரூபாய் செல்லுமா? செல்ல. அப்பெல்லாம் என்ன தெரியுது? வேலை இல்லாத டெய்லர் இருக்கார்ல, தையல்காரர், வேலை இல்லைன்னா யானைக்கு டவுசர் தப்பாருன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. அவர் சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக சும்மா இருக்கணும், யானைக்கு ஒரு டவுசரை தப்பம். அந்த யானைக்கு டவுசர் தக்கிற பையன்கிட்ட போய் நீ ஆட்சியை கொடுத்துட்டு அவன் என்ன பண்றது தெரியாம ஒரு யானைக்கு தப்போம், அப்புறம் பூனைக்கு தப்போம், அப்படி தச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா இதெல்லாம் ஒரு மனுஷன் இது செய்யற வேலையா? எங்க அம்மா